வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது மனுஷனுக்கு குழந்தைங்க பேரிச்சு. ஆமாங்க, ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளும் குணம்தான் பெரியது அப்படிங்கறத தான் இந்த குட்டி கதையில பார்க்க போறோம். ஒரு வீட்ல 4 பேர் இருந்தாங்களாம். அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன். ஒரு நாள் தங்கை ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாளாம். அப்போ அண்ணன் கையில 2 ஆப்பிள்கள் இருந்துச்சான். தங்கை பசியோட ஓடி வந்து, அண்ணா எனக்கு ஒரு ஆப்பிள் தருவியா என்று கேட்டாளாம். உடனே அண்ணன் அந்த ஆப்பிளை கொடுக்கவில்லையாம். என்ன செய்தானாம் தெரியுமா? இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. படபடன்னு அந்த 2 ஆப்பிள்களை கடிச்சானா. உடனே தங்கையின் மலர்ந்த முகம் உறைந்து போனது. மனதிற்குள் நினைத்தாளாம், ச்சே, இதுக்கு பேசாம கேட்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சாளாம். உடனடியாக அண்ணன் சொன்னானா, இந்த 2 பழங்களிலும் இந்த பழம் தான் மிகவும் இனிப்பாக இருக்கின்றது, இந்த பழத்தை நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்தானா. அப்பதான் தங்கை தான் தவறுதலாக புரிந்து கொண்டதை நினைத்து வருந்தினாளாம். ஆமா நட்புகளை, பல சமயங்கள்ல நாமும் அந்த தங்கை புரிந்து கொண்டது போலதானே நம்மளுடைய உறவுகளை புரிந்து கொள்கிறோம். சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது உறவுகளை பலப்படுத்த மிகவும் முக்கியம். நாம் சரியாக உறவுகளை புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் உறவுகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். அடுத்தவர்கள் மனதில் எழும் எண்ணங்களை புரிந்து மறுபரிசீலனை செய்யாமல் எல்லோரையும் ஒரே அளவுகோலால் அளப்பது தவறு. புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால மக்களை சரியான புரிதலோடு உறவுகளை தக்க வைத்துக் கொண்டு ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.